இப்ப என்ன சொல்றீங்க, குடும்ப தலைவிக்கெல்லாம் உரிமை தொகைன்னு சொல்லிட்டீங்க 1000 ரூபாய். அப்ப குடும்ப தலைவனுக்கு குடிக்கிற தொகைன்னு ஒண்ணு கொடுத்துருங்களேன். கொடுத்துட்டீங்கன்னா அவனும் இப்ப நீங்க சொல்றீங்க கோடை காலத்துல அப்படியே வெப்பத்துல வேலைக்கு போக முடியாம தவிப்பாங்களே, அதே மாதிரி குடிக்காம காலையில 10 மணிக்கெல்லாம் அப்படியே விரலாம் ஆடி கை நடுக்கத்தோட நிறைய பேர் இருக்காங்க. குடும்ப தலைவனுக்கு குடிக்கும் தொகை, உரிமை தொகை மாதிரி குடிக்கும் தொகை ஒரு விதத்துல என்ன வந்துடும், அந்த காசு உங்களுக்கே தான் வரப்போகுது. அப்படி கூட செஞ்சாலும் செய்வீங்க. இப்ப வேணா ஸ்டாலின் சொல்லட்டுமே, ஐயா உடனே என்ன செய்வார்னா, அது வந்து ஒரு நாளைக்கு 2 பாட்டிலா தரேன், இவர் 1 பாட்டில் தரேனாருன்னா இவர் 2 பாட்டிலா தரேன். இந்த கேவலங்கட்ட அரசியல் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால தூக்கி எறியணும். திமுக அதிமுகவை தூக்கி எரிஞ்சு ஒரு மாற்று சக்தியாக நீங்க யோசிக்கணும். இது வந்து உங்களுக்கு ஏதோ உங்களுடைய பணத்தை வாங்கிட்டதா நீங்க நினைக்காதீங்க. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அது உங்க பணம் தான், வாங்கிக்கோங்க, அது உங்க பணம் தான். இல்ல உங்களை கடன்காரன் ஆக்கியிருக்காங்க. உங்களுடைய கடன் தொகை கூடிக்கிட்டே இருக்கே தவிர நீங்கள் நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு கடனை சுமத்தி வச்சுட்டு போறீங்களே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இந்த 10 லட்சம் கோடிக்கு வட்டி மட்டும் எவ்வளவு? இது யார் வீட்டு பணத்துல ஐயா ஸ்டாலின் கட்டுறாரு, இல்லைன்னா இபிஎஸ் வந்தா இபிஎஸ் கட்டப்படாது. ஆளாளுக்கு 1000 தரேன், 2000 தரேன், 3000 தரேன். இது வந்து முழுக்க வாக்கு அரசியல். இந்த வாக்கு அரசியல் என்பது உங்களுடைய தலைமுறை, இளைய தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு வாக்கரசி அரசியல் மட்டும் வச்சுக்கோங்க. இதுதான் உண்மை. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் மாதிரி ஒரு நாள் நாமளும் ஒரு நாள் கலங்கி நிற்போம்.